நான் சொல்ல போகிறது வாட் இஸ் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்னா என்ன? இறை வார்த்தையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அவ்வளவா. என்னை பற்றி தெரியல உங்களுக்கு. ஏதாவது ஒரு வார்த்தை 2 வார்த்தை மட்டும்தான் இருக்கும். அவரை மாதிரி நிறைய சொல்ல முடியாது. அவர் இப்போ தான் ரோமில் போய் படிச்சுட்டு வந்தார். ஆக நம்மளதெல்லாம் வாழ்க்கையின் வார்த்தையாக இருக்கும். என்ன ஆக பிரியமானவர்களே, பின்னாடி இது அவர் நல்லா தாண்டி கத்தினார், நல்லா தான் பாடினார், நல்லா தான் பேசினார், பின்னாடி ஒரு டுபாக்கூர் வந்துச்சு, அது ஒன்றும் பண்ணல அப்படின்னெல்லாம் எதிர்பார்த்து ஏமாந்த போகக்கூடாது. என் வழி தனி வழி. பத்தியா, எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு சொல்லுது பாரு. ஆக இந்த அருமையான இரவு வேளையிலே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதான் நான் உங்களை கடைசியாக பார்க்குறது. புரியுதா? இதான் நான் உங்களை கடைசியாக பார்க்குறது. இதுக்கப்புறம் தெரியல. பிசாசுங்கள இந்த வருஷத்தில் இதான் கடைசி நாள், அவ்வளோதான். மீண்டும் உங்களை அடுத்த ஆண்டு சந்திக்க போகிறோம். அதை விட்டுட்டு அதாவது இப்போவே பாட ஆரம்பிச்சிடுச்சு. மண்ணில் வாழ்ந்து. ஆக இந்த அருமையான இரவு வேளையில் நிறைய பேர் இந்த வருஷத்தினுடைய கடைசி அமாவாசைன்னு சொல்லி வந்திருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி அமாவாசைங்கெல்லாம் கை தூக்கு பார்ப்போம். எனக்கு வர வர எந்த பங்கில் போய் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. ஏன்னு எனக்கு தெரியல. நீ சொன்னாலே கவுத்து விட்டுருவையா, அதனால் பதில் சொல்கிறதே வேஸ்ட்டுன்னு எல்லாம் அமைதியாக இருக்குது. பரவாயில்ல. இந்த நல்ல நேரத்தில் என் மைக் சரியில்லை, எனக்கு அவருக்கு நல்லா இருந்துச்சு, எனக்கு வேறு மாதிரி வைக்கணும். பை பார்ப்போம். நான் வந்தாலே உனக்கு கேடுகால ஆரம்பிச்சு, நான் வந்தால் அவனுக்கு கேடுகாலம். இந்த பேடு வாசிக்கிறவனுக்கு தபேல முக்கியமாக ரட்சகருக்கு அங்கே உட்காந்துக்கிறாரு பார். சாமி முன்னாடி வந்தாலும் சரியாயிடும். இருந்தால வாசிக்கவே விடுறதில்லை நான். அதனால் என்னை முறைச்சிக்கிட்டே இருப்பார், எல்லாம் நன்மைக்கு. ஆக பிரியமான பிள்ளைகளை, இந்த நாட்களில் நீங்கள் நிறைய சொல்ல வேண்டியது இயேசு 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 என்ற வார்த்தையை மட்டும் இந்த நாட்களில் நீங்கள் அதிகமாக சொல்லுங்கள். ஏனென்றால் இயேசு ஒரு அனுபவமாக மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசு வெறும் வார்த்தையாகவே இருக்கிறார். எப்போ பார்த்தாலும் இயேசுநாதருடைய வார்த்தைகளை தான் நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஒழிய அதை அனுபவிக்கிறீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் நிறைய அனுபவிச்சுட்டேன், அதனால தான் சொல்கிறேன். இயேசுவை அனுபவிக்கிறவர்கள் மிக கொஞ்சம் பேர். இப்போ நீங்கள் யாராவது ஒருத்தர் இயேசுவை அனுபவித்த ஞாபகம் இருக்கா? கிறிஸ்மஸ் என்பது இட்ஸ் an இன்சிடென்ட். அது ஒரு நிகழ்ச்சி, அவ்வளோதான். ஆனால் அது வருட வருடம் கொண்டாடப்படுகிறது. காரணம், அது அனுபவமாக மாற வேண்டும். உன் பிறந்த நாளை நீ கொண்டாடிட்டு பிச்சைக்காரி மாதிரியே நிற்கிற. எதுக்கு? கேக்கு வெட்டிட்டு எல்லாரையும் பார்த்து ஒரு மாதிரி சிரிப்பீங்க தெரியுமா? ஒரு மாதிரி கேன மாதிரியே இருக்கும். அது கையில் ஒரு வெட்டுக்கத்தி மாதிரி ஒன்று வச்சுன்னு இருக்கும். அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இருக்காது. ஒரு பெரிய கேக்கம், அது உருகிடுமா. ஒரே கிருமியில் ஹாப்பி பர்த்டே அதுன்னு, அது ஒரு கிருமி, அதுக்கு மேலே ஒரு கிரீம். அதை வெட்டுறதுக்கு அதுக்கு ஒரு புது துணி வேற, அது பேரை அதே எழுதிட்டு அதுவே வெட்டிக்குது. நாசமா போ. எல்லா பைத்தியக்காரி செய்யுது இப்போ எல்லாமே. எல்லாரும் வீட்டில் அதை வெட்டுறாங்க. கேக்கு வெட்டக்கூடாது, பிடணும். கேக்கை பிட்டு எல்லாருக்கும் தரணும். கொரோனா காலத்தில் தர முடியாது, நல்ல காலத்தில் கொடுக்கணும். அதுதான் கேக்கு. நீ வெட்டுறதும் முதல்ல நீ நக்கிக்கிறதும், கேக்கை வெட்டிட்டு சிலதெல்லாம் நக்கும் பாரு. சாப்பிட்டு பிளேட்டை நக்கிறது வேற, அதை நம்ம பழக்க வழக்கம், அதை மாற்றிக்க முடியாது. நிறைய பேர் செவப்பாக இருக்கும் விரல், பார்த்துருக்கிறீங்களா? அது அவங்க கலரு கிடையாது. ஆக பிரியமான பிள்ளைகளை, இந்த அருமையான வேளையில் இயேசு என்ற ஒரு அனுபவத்தோடு நீங்கள் இந்த கிறிஸ்மஸை கொண்டாடணும். பிரைஸ் தி லார்ட். அதனால்
இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. இந்த பாடலினுடைய மிகப்பெரிய ஒரு ஆள் யாருன்னா, இறந்து போன நம்முடைய அருட்தந்தை வின்சென்ட் பால். இந்த பாட்டை பாடாமல் அவர் விடவே மாட்டார். அந்த பாட்டு தான் ரொம்ப மெயின். அதனால் இந்த பாடல் அவருடைய நினைவாக பாடி இயேசு என்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நாம் தயார் செய்வோம். பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு மாதிரி டல்லாக இருந்துச்சுன்னா, நான் 5 மணிலேருந்து இருக்கிறேம்மா, 5 மணிலேருந்து இருக்கிறேன், 5 மணிலேருந்து இருக்கிறேன். என்னத்துக்கு வந்த? உன்னதான் போய் உட்கார சொன்ன, ரெஸ்ட் எடு, கூட சேர்ந்து பாடுறது. நீ டாப்பில் போயிடுவேன், நான் கீழே போயிடுவேன் ஐயா. ஆக பிரியமான பிள்ளைகளை, இந்த தம்பி எனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கிறார், ரொம்ப சந்தோஷம். இல்லை நீயே பாடிட்டு போடா. சரி சரி. கிடந்த உயிர்கள் எல்லாம் வாழ வைத்தாரே, வாடி கிடந்த உயிர்கள் எல்லாம் வாழ வைத்தாரே, வாழ்வு சத்தியம் ஜீவனுமாய் நன்மை செய்தாரே, அவர் வாழ்வு சத்திய ஜீவனுமாய் நன்மை செய்தாரே. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே, அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. சொன்னவர் இயேசு, பரமபிதா ஒருவர் என்று பகுத்து சொன்னவர் இயேசு, பாசம் அன்பு கருணையோடு உலகை கண்டவர் இயேசு, பாசம் அன்பு கருணையோடு உலகை கண்டவர் இயேசு. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே, அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே, அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. குட். இதனால தான் நான் கேஷியோ போட்டா பாடுறதில்லை. ஏன்னா அவர் ரொம்ப கீழே தூக்கி கொடுக்குறாரு, என்னால் முக்க முடியல. அதனால அலெக்ஸ் நீ கொஞ்சம் முக்கிக்கவன் கொடுத்துட்டேன். ஆக பிரியமான பிள்ளைகளே, இந்த அருமையான வேளையிலே ஆண்டவருடைய பிறப்பை பற்றி ஒரு சில வார்த்தைகள். பிறப்பு அப்படின்னாலே அது ஒரு சிறப்பாக இருக்கணும். பிறந்த நாளைக்கு நமக்காக மற்றவங்க கேட்க வெட்டணும். நீயே வெட்டிக்கிட்டு நீயே உன் பிறந்த நாளை கொண்டாடினேன்னா அது கொண்டாட்டம் கிடையாது. நீ பிறந்ததே வேஸ்ட்டுன்னு நிறைய பேர் நினைக்கிறான். நீ பிறந்ததுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு உனக்கும் தெரியாது, இன்னொருத்தருக்கும் தெரியாது. உன் பிறந்த நாளை நீ கொண்டாடக்கூடாது, அடுத்தவன் கொண்டாடணும். புரியுதா? உன்னை கேட்க வெட்டிட்டு ஏன் நிக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். கேட்க வெட்டிட்டு ஏன் நிக்கிறீங்க கொஞ்ச நேரம்? என்னதே எவனாவது எடுத்துட்டு போயிட்டு போறானா? ஏன் நிக்கிறீங்க கேட்க வெட்டிட்டு? அதுக்கு அடுத்து ஏதாவது கிஃப்ட் கிடைக்குமான்னு சாமியார் சொன்னார்ல, பிச்சைக்காரன், அது ஏதாவது கிஃப்ட் கிடைக்குமான்னு அப்படியே நிக்குது. அது யாராவது பிறந்த நாளைக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது வேணான்னு சொல்லியிருக்கிறீங்களா? இல்லை நீங்க பிறந்ததற்காக சந்தோஷப்பட்டு நான் உனக்கு கிஃப்ட் தரேன் தந்திருக்கிறீங்களா? இல்லை. உலகத்திலே ஒரே ஒரு குழந்தை தான் தன் பிறந்த நாளைக்கு பரிசு கொடுத்தது. புரியுதா? வேற எல்லா பயலும் பிறந்த நாளைக்கு வாங்குறவனாக்குறான். கலெக்டர் உத்தியோகம். இப்ப பாரு, கிறிஸ்துமஸ்க்கு கலெக்ட் பண்ணுவேன். என்ன மாமா
நல்லா ஆரம்பிச்சிருப்பீங்க இப்பவே. கிறிஸ்மஸ் நாட்கள் வருதுன்னு ஒண்ணு நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அப்படியே தெரியாத மாதிரியே பாக்குது பாரு. நீ என்ன இறைவார்த்தை சொல்லி அங்க மனமாற்றமே வரல. அப்படியே பேந்த முடிக்க டக்குன்னு சொல்லு. சரிவில்ல, முன்னாடி தானே உட்காந்துக்கிற, சொல்லு பாப்போம். எல்லாம் மிகப்பெரிய பிச்சைக்கார பக்கத்துல உட்காந்துக்குது. ஆக எல்லாரும் எதையாவது எதிர்பார்த்துரும். துணி எடுத்து கொடுப்பாங்களா? எவ்வளவு மட்டமான எண்ணம். அப்படி சாமியார் பார்த்துட்டு வந்தா அவருக்கு எது என்ன ஆகும்? இதே உடுப்பு தான் போட போறேன் கிறிஸ்துமஸ் அன்னைக்கும். ஆனா ஒண்ணு, எல்லாரும் புது துணி போட்டுக்கிட்டு பழைய துணி போட்ட ஒரு ஆளை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அது நான் தான். சாமியார் பழைய துணி போட்டு நிற்பார். நீங்க எல்லாம் புது துணி போட்டு எங்க பார்க்கணும்? நீங்க பார்ப்பீங்க பக்கத்துல. எக்கடி வாங்கினாவ தெரிஞ்சாக்க நானும் போயிருப்பேன் அந்த அக்கா கூட. தயவு செஞ்சு உங்க ஊருக்கு நான் பங்கு சமையல வரக்கூடாதுன்னு வேண்டிங்கன்னா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அப்படி நடமாடிக்கிட்டே பிரசங்கம் வச்சு கண்டுபிடிச்சிருவேன். ஆக பிரியமான பிள்ளைகளே, ஒரே ஒரு குழந்தை தான் தன் பிறந்த நாளுக்கு நமக்கு கொடுக்குது. அந்த குழந்தை தான் உலக வரலாற்றிலே பிறந்த குழந்தை. அந்த குழந்தை தான் வரலாற்றையே மாற்றிய குழந்தை. அந்த குழந்தையினால் தான் வரலாறு பிறந்தது. அதனால்தான் நம்ம எல்லாரும் எழுதிக்கிறோம், என்னது? கிறிஸ்து பிறப்புக்கு பின், பிறப்புக்கு முன். இது நீங்கெல்லாம் கிறிஸ்தவர்களாகிய நீங்க இதை மறக்க கூடாது. இந்த கிபி கிமுவை மறக்க கூடாது. அட்லீஸ்ட் இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்காவது நினைச்சு பார்க்கணும். கிபி என்ன? கிறிஸ்து பிறந்த பின். இது வரலாறு. படிச்சிருந்தா தெரியும். அப்போ இயேசு பிறந்தது உண்மையா பொய்யா? சொல்லு பாப்போம். என்ன வரலாறு சொல்லுகிறது? இயேசு பிறந்து விட்டார். கிபி கிமு. அதனாலதான் ஆஃப்டர் கிரைஸ்ட் ஏசி, ஆஃப்டர் கிரைஸ்ட் பிஃபோர் கிரைஸ்ட் இங்கிலீஷ்ல. ஆக இதனால நீங்கள் வணங்குகிற தெய்வம் உண்மை கடவுள் என்பதை மறந்து விடாதீர்கள். அதை மட்டும் நல்ல மனசுல ஏத்துக்கங்க. அதான் அனுபவம். இந்த உண்மை கடவுள் நீ ஏத்துக்கணும்னா அவரை அனுபவிக்கணும். அதனால்தான் ஒரு ஏக்கம் இருக்கணும். இந்த அனுபவம் வரணும்னா ஒரு ஏக்கம். உனக்காக ஏங்கும் இதயம் பாட துடிக்கின்றது. உன் அன்பு ஒன்றே நிஜமானது என்று மகிழ்கின்றது. நல்ல கதை. 1 2 3 4. உனக்காக இதயம் பாட துடிக்கின்றது. உன் அன்பு ஒன்றே நிஜமானது என்று மகிழ்கின்றது. கைதட்டி. நீரோடைக்காக ஏங்கும் பால் போல் நாளும் உனக்காய் காத்திருந்தேன்.
பிள்ளைகளை ஒரு ஆளுகிட்ட பிச்சை கேட்டானா, நீங்க என்ன கேட்குறீங்க? கேமராவில் நான் தெரியலையா? பிரச்சனை பண்றீங்க. எனக்கு பிடிக்காத ஒண்ணு கேமரா. என்னை சுதந்திரமா பேச வைக்கணும், அது என்னை கட்டுப்படுத்துற மாதிரியே. ஆக பிரியமானவர்களே, அது எதோ பண்ணிக்கிட்டோம். ஆக இந்த அருமையான வேளையில நான் என்ன சொல்ல வந்தேன்? கரெக்ட். பத்தியா, அது ஞாபகம் இருக்கணும். நம்ம எல்லாருமே பிச்சைக்காரங்கன்றது நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. சாமியார் சொன்னார்ல, நீ என்ன புது துணி போட்டாலும், உன் பேர் என்னது? அதே தான். அந்த அது மட்டும் ஞாபகம் இருந்தா நீ புது துணியை வாங்க மாட்டேன். ஆக பிரியமான பிள்ளைகளை, இந்த அருமையான வேளையில ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில என்னமோ செய்யணும்னு ஆசைப்படுறோம். நம்ம கூட இருப்பதுதான் கிறிஸ்துமஸ். ஆண்டவன் விரும்பி மனிதனாக மாறினார் இல்லையா? ஆனா நம்ம அடுத்த பிறவியிலும் நான் மனுஷனை தான் பிறக்கணும் அப்படின்னு விரும்புகிறவர்கள் யாராவது இருந்தா கை தூக்கு. அடுத்த பிறவியில் நீங்க என்னவா பிறக்க விரும்புறீங்க? சொல்லுங்க பார்க்க. நல்ல உண்மையை சொல்லணும். பெண்கள் எல்லாம் ஆண்களாக பிறக்க விரும்புகிறீர்கள், அப்படிதானே? அடுத்த ஜென்மத்தில் நான் பொம்பளையா பிறக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க கை தூக்கு பார்ப்போம். தூக்கிடுவேன். அடுத்த ஜென்மத்திலையும் நான் ஆணாக பிறக்கணும் விரும்புறவங்க கை தூக்குங்க. நான் தூக்கிட்டேன். ஏன் கூட மூணாவதா நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆக பிரியமான பிள்ளைகளே, ஒவ்வொரு ஜென்மத்தில் நீங்கள் மனிதனாக பிறக்கணும் விரும்பணும் அப்படின்றதுக்காக தான் ஆண்டவன் நம்மோடு, வேற யாரும் உன்னோட கிடையாது. நீங்க கல்யாணத்துல பாருங்களேன், 2 பேர் வருவீங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தா ஏஞ்சல்ஸ் மாதிரியே இருக்கும். அந்த பொண்ணையும் அந்த பையனையும் பாருங்களேன், அவங்க ஒரு சமணஸ் மாதிரியே இருப்பான். ஏய் மாறி எங்க நிக்கணும்? அங்கயா இங்கயா? நீ இருக்கிற இடத்துல கேமரா திருப்பிக்க. ஓகேவா? ஓகேவா? ஆக பிரியமான பிள்ளைகளை, அடுத்த ஜென்மத்திலும் நம் மனிதன, ஏனென்றால் இந்த மனித ஜென்மத்தை தான் ஆண்டவன் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். தட் இஸ் கிறிஸ்மஸ். சந்தோஷப்படு. அடுத்த பிறவியில அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொல்லல. இந்த ஜென்மத்திலே இது வேறான்னு நினைக்கிறோம், அடுத்த ஜென்மத்தில் வேறவா? சரி, அடுத்த ஜென்மத்தில் சிஸ்டர் ஆகணும் சாமியார் ஆகணும்ன்றவங்களை கை தூக்கு பார்ப்போம். 3 சிஸ்டர்ஸ் வந்துட்டாங்க. நீங்க இப்ப கூட வந்து சேரலாம். சேர்ந்துட்டு நேர முதியோர் இல்லம் போயிடணும். சாமியாராவா? ஏண்டா அவ்வளவு கொடுமையை அனுபவிக்கிறீங்க? ஆக நீங்க மயங்கணும். முதல்ல கடவுளுக்குள் மயக்கம் இருக்கணும். மயக்கம் என்பது ஒரு அனுபவம். அந்த கல்யாண நேரத்தில் மட்டும் ஒரு சின்ன மயக்கம். வாராயோ தோழி வாராயோ, அந்த பொந்த வாராயோ வாராயோ தோழி வாராயோ. அந்த பொம்பளை மனமேடை தந்த மனமே வாழ்வில் திருநாளை காண வார. அது ஒண்ணும் தெரியாத கேன மாதிரி வந்து நிக்குது. அதை பார்த்து இவனுங்கெல்லாம் வாராயோ தோழி வா, எல்லாருக்கும் தோழியாவா? மானகட்ட கல்யாணம். ஆக பிரியமான பிள்ளைகளே, இந்த மயக்கம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படுகிற மயக்கம் அல்ல. உனக்கு ஒரு சின்ன மயங்கி போனேன். ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டீர், நானோ மயங்கி போனேன். தாயின் கருவினில் உருவாக்கினீர், அடிக்கி விழும்போது தாங்கிக் கொண்டீர். தாயின் கருவினில்
வந்தவரே நீரே என்னை மயக்கி விட்டீர் நானும் மயங்கி போனேன். அதான் மயங்க சொன்னேன். எதுக்கு? தாயின் கருவினில் உருவாக்கி நீ நல்ல கவனி தடுக்கி விழும்போது தாங்கிக் கொண்டீர். தூர சென்றாலும் துணையாய் வந்தீர். துன்பத்தில் வாழ துணிவை தந்தீர். சாமியார் அழைச்சி சொன்னார்ல, உழைச்சா சுகர் குறையும். நான் தூங்கிட்டு இருந்தேன், சுகர் குறைஞ்சிடுச்சு. நேற்றைய இரவு எனக்கு சக்கரை 52, உடம்பெல்லாம் வேர்த்துச்சு. இயேசுநாதர் ரத்த வேற வேர்த்தாரோ இல்லையோ, எனக்கு நைட்ல 1 மணிக்கு வேர்க்குது. சுகர் கம்மியாயிடுச்சு. இங்கிலீஷ்ல சொன்னா தான் அந்த அம்மா இது ரெண்டும் சேர்ந்து ஆமாண்டி அவருக்கு லோ சுகர். செக் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் இருக்கும். சும்மா என்ன மட்டும் பார்க்காத. நான்லாம் கிறிஸ்துமஸுக்கு ஸ்வீட்டே வாங்க மாட்டேன். நான் தான் இனியவன். என் பேரு இனியவன். என்ன ஏன் ஒரு மாதிரி பார்க்குற? ஆக நம்மளை 4 பேர் பார்த்து இனியவன் சொன்னாலே நம்மளுக்கு சுகர் வந்துடுது. ஆக மயக்கம் ஏற்படணும். அது கடவுள் மீது உள்ள ஒரு மயக்கமாக இருந்தா. அதான் துன்பத்தில் வாழ துணிவை தந்தீர். அந்த ஒரு மயக்கம், ஒரு கிக்கு இருக்கணும் கடவுள் மேல. அவன் மட்டும்தான் கிறிஸ்துமஸ் கொண்டாடணும். சும்மா துணி போடுறது, அதர்சம் சுடுறது, பணியாரம் சுடுறது, இந்த மைசூர் பாக்கம் சுடுறது. ஒரு அம்மா எனக்கு சுடுறேன்னு சொல்லி இன்ன வரைக்கும் சுட்டு தரல. நானும் கெஞ்சுன்னு கேட்கிறேன். அம்மா ஒரு மைசூர் பாக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் போன கிறிஸ்துமஸ் கேட்டது இந்த கிறிஸ்துமஸ் வந்துருச்சு. அந்த அம்மா பிரேயர் மீட்டிங்ல இருக்குது, இங்க உட்கார்ந்து தான் இருக்குது, கேட்டுன்னு இருக்கோம். நாளைக்காவது வருதா பாப்போம். 2 தின்னுட்டு ஒரு 2 மாத்திரை போட்டுக்கிறது. என்ன அப்போ அப்படித்தானே? நான் செத்தா உனக்கு என்ன? ஆமான்றான் நிறைய பேர். பாவி மக்கா. ஒருத்தனுங்க ஒரு அம்மா சொல்லுது, ஃபாதர் நீங்க நல்லா ஓய்வெடுங்க. ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், உலகத்தில் வாழும் வரை உனக்கு ஓய்வே கிடையாது. ஏன்னா நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு நம்ம வார்த்தையில சொன்னா இந்தியாவில் நான் செத்து போறேன்னு அர்த்தம். ஒரு டீச்சர் ரிட்டையர்ட் ஆனவன செத்து போகுது. ஏன்? அது வரைக்கும் ஓடுது, ஆடுது, போகுது. ரிட்டையர்மெண்ட் வாங்கின பிறகு செத்து போகுது. ஏன்? ரொம்ப குமரம் பேசுறாரு பாரு. வயசாயிடுச்சா எங்களுக்கு தெரியாது. இந்த ஓய்வு என்பது கடவுள் கொடுத்தால் தான் அது. அந்த ஓய்வு ஒரே ஓய்வு தான், மரணம். எங்கே மனிதர் யாரும் இல்லையோ அங்கே எனக்கோர் இடம் வேண்டும். ஐயோ, எல்லாம் பட்டா போட்டு வாங்கின மாதிரி இடம் வேணும். பெரிய இடம் ஒதுக்கீடு. நீ என்ன வேணா செட் பண்ணு. இங்க நம்ம என்னை சுத்தி இருக்கிற பொருள் எல்லாமே இந்த கிறிஸ்மஸ் என்பது ஒரு அனுபவம், ஒரு மகிழ்ச்சியின் அனுபவம் என்பதை சொல்லுகிறது. இந்த வெள்ளை மெழுகுவர்த்தி எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து. தூய்மையா பாட்னி ஏதாவது உணர வேண்டியது. இயேசு. கொஞ்சம் அமைதியா இரு. நீ உங்க பங்குல கேட்டகிசம் டீச்சரா இருக்கலாம். ஏன்னா அதனால தான் கேட்டகிசமே தப்பா போகுது. தப்பா சொல்லி கொடுக்குதுங்க. அதாவது புருஷன் மேல கோபமா இருந்தா கணவனை எட்டி மிதிப்பாயாக 8வது கட்டல அது பாட்டுன்னு விட்டுருது. எப்படி டீச்சர் புருஷன்கிட்ட சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு பெரம்பு வச்சு. கவர்மெண்ட் சொல்லிட்டான் அடிக்காத, உங்க சம்பளத்தை அடிச்சுட்டு ஒன்று அமைதி ஆயிடுச்சு. நீ ஒருத்தனை அடிச்சேன்னா உன்னை அடிக்க 9 பேர். இது பீஸ், இது ஜாய், இது பீஸ், இது எதிர்நோக்கு, இது நம்பிக்கை. இது எல்லாமே என்ன சொல்லுதுன்னாக்கா,
கிறிஸ்மஸ் ஜாய் அப்படின்னாக்கா அந்த ஜாய் என்பது மகிழ்ச்சி. அது அனுபவி. நீ மகிழ்ச்சியை அனுபவிக்கிற பொழுதெல்லாம் அது கிறிஸ்மஸ். பிரைஸ் தி லார்ட். ஒரு பிச்சைக்காரன் இருந்தானா, இந்த கதையை ஆரம்பிச்சு விட்டுட்டேன். அவன் பிச்சை கேட்டான் ஒரு ஆளுகிட்ட, அண்ணா எனக்கு ஏதாவது சாப்பாடு போடுங்க. அவன், நான் உனக்கு பிச்சை போடணுமா? உனக்கு பிச்சை போடணுமா? ஆமா. சரி, குடிப்பழக்கம் இருக்கா? இல்லை ஐயா. சரி, சிகரெட் பிடிப்பியா? இல்லையா. ஐயோ சத்தியமா பிடிக்க மாட்டேன். வேற ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா? இல்லையா. நீ ஏன் வா, வீட்டுக்கு வா, நான் சோறு போடுறேன். உன்ன மாதிரி நல்லவனை தான் தேடிக்கிட்டு இருந்தா, வீட்டுக்கு வா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்கறான் போற வழியில. ஆயிடுச்சையா. பொண்டாட்டி எங்க இருக்கு? உசுறு எனக்கு. என் மனைவினா எனக்கு உசுறு. வீட்டுல இருக்கு. வா, நீ வா, நீ தான் வரணும். கூட்டு வந்து சொல்றான் மனைவி கிட்ட அந்த ஆளு, கபார், பொண்டாட்டியே கதின்னு சுத்துறவன் கதிய பத்தியா? பிச்சைக்காரன் ஆயிட்டான் பத்தியா? பாத்துக்கோ. இந்த பொண்டாட்டியே கதின்னு எவன் சுத்துறானோ அவன் யாரு? பிச்சைக்காரன். அவர் தான் சொன்னாரு, ஒழ நராசாமி உழைக்க சொன்ன. நீ ஆண்டவரை கதின்னு சுத்த, உடனே ஆண்டவர் உனக்கு ஒரு பாட்டு பாடுவார். சுத்தி சுத்தி வந்தீக, என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த மாதிரி மக்களே, இப்ப நீங்க சிரிக்கிறீங்க இல்லையா? இங்கேதான் இயேசு பிறக்கிறார். எவ்வளோ சோகத்துல வந்திருப்பீங்க. அந்த ஆளு தூங்கிட்டோம், நம்ம போலாம், கள்ளப்படி நைசா கள்ளப்படி பிற இருக்கு அப்படின்னு வந்திருப்பீங்க நிறைய பேர். இன்னைக்கு பார்த்து உங்க வீட்டுக்காருக்கு, நீங்க உங்க வீட்டுக்கார காலையில இருந்து சிரிக்க மாட்டாரு, உங்ககிட்ட பேசவே மாட்டாரு. ஒரு சின்ன பாட்டில காமையா உன் பின்னாடியே வருவார். நீ முன்னாடி போனா நான் பின்னால வார. இவனை அதிகமா அடிக்க விடக்கூடாது. ஆக இவ்வளவுதான் உலகம், இவ்வளவுதான் உலகம். இதெல்லாம் சிரிப்பு வருது, இதெல்லாம் சிரிப்பு வருது. இந்த மகிழ்ச்சி உனக்கு கிடைத்தா இதை உங்ககிட்ட இருந்து எவனும் பிடுங்க முடியாது. Praise the Lord. Nobody can steal this happiness from you, because happiness is inside job. மகிழ்ச்சி உள்ள இருக்கணும். அதான் இந்த மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி யார்? இதை கொடுக்கக்கூடிய ஒரே சக்தி என் ஆண்டவர் இயேசு. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூர போயினும் கண்டு கொண்டார். நல்ல கைத்தட்டல. வயதில் என்னை குறித்து விட்டார், தூர போயினும் கண்டு கொண்டார். தனது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஹலோ, ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஆக காத்திருங்கள், எதிர்நோக்கி இருங்கள், தயாரிங்கள், எச்சரிக்கையா இருங்க, விழிப்பா இருங்க. இருந்து நீங்கள் இயேசுவை அனுபவிக்கவில்லையானால் அது கிறிஸ்துமஸ் அல்ல.